அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். டின்னருக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்காக பன்னீர் டிக்கா மசாலா செஞ்சுருந்தேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் கொஞ்சமாக தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 200 கிராம்ஸ் வந்துட்டு பன்னீர் சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். 15 மினிட்ஸ் கழித்து ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸை 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதே கடாயிலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு, ஜீரகத்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் பீசஸ்ஸு, 3 கலரில் குடமிளகா, கொஞ்சமாக கசூரி மேத்தி இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸுக்கு வேக விட்டு இறக்கணும். அப்படின்னா சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.